சார், இப்ப தமிழக அரசு வந்து கட்டாயமா இந்த வைரஸை கட்டுப்படுத்தணும்னா முழுமையா நாம வந்து அரசு விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து முகக்கவசம், வந்து சமூக இடைவெளி, அதுக்கு பிறகு வந்து கைகளை வந்து சோப்புவால வந்து கழுவுறது. நம்மள சுகாதாரமா வச்சுக்கிட்டோம்னா, இந்த சுகாதாரத்துறை வந்து என்ன சொல்றதுன்னா, நம்ம சுகாதாரமா இருந்தோம்னா இந்த வைரஸ், இந்த நோயிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தியே உங்க கருத்து என்ன? இந்த வந்து ஏன் மக்கள் வந்து இந்த தடுப்பூசிக்கு பயப்படுறாங்க, இந்த விஷயத்துக்கு பயப்படுறது இல்ல? உண்மைதான். மக்கள் இப்ப நான் தான் முதலே சொன்னேன், தடுப்புன்றது தடுப்பூசி மட்டும்ன்றது இல்லை, சுகாதாரத்துறையோட எல்லா முயற்சியுமே தடுப்பு தான். இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஒரு 6 பேருக்கு 10 பேருக்கு மேல ஒரு நோய் தொற்று ஏற்பட்டா அது தடுக்கப்பட்ட பகுதி, அதுல யாரும் உள்ள போயிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து அங்க ஒரு தகரம் அடைச்சி அந்த இடத்த சேஃப் ஜோனா மாத்தி அங்க அதிகமான மருத்துவ பணியாளர்களை கொடுத்து அவங்கள குணப்படுத்துற வரைக்கும் அங்க மருத்துவ சுகாதாரத்துறை வந்து இருந்து பணி செய்யறாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மேல இருந்துட்டா மிக வேகமா அந்த நோய் தொற்று பரவுன்றதுனால அவங்க அந்த மாதிரி ஒரு முறையை கையாளுறாங்க. அதுவும் ஒரு வித தடுப்பு தான். ஸோ எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா தடுப்பு நடவடிக்கையில தான் வந்து சேரும். இந்த தடுப்பூசியும் தனியா பிரிச்சதுனாலதான் தடுப்பூசி போட்டுட்டா நம்ம மாஸ்க் போடாம போகலாம், கை கழுவாம போலான்ற அந்த ஒரு மனநிலை என்னன்னா அறியாமையும் மக்கள் கிட்ட வந்துருச்சு. மருத்துவர்களும் யாரும் அப்படி சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. தடுப்பூசி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமோ அப்படிதான் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விதமான தடுப்பு முறைகளுமே ரொம்ப ரொம்ப வந்து மிக 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 வந்து முக்கியமான ஒண்ணு. நான் ஊசி போட்டுக்கிட்டா, நான் இந்த முறைகள் எல்லாம் மீறிட்டா எனக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்க ஊசி போட்டாலும் போடாக்கட்டியும் அது ஒரு தடுப்பு முறை. அரசாங்கம் சொல்லக்கூடிய முகக்கவசம், கை கழுவுறது, தூரத்து இடைவெளி விட்டு நிற்கிறது, தேவையற்ற பகுதிகளுக்கு செல்லாமல் இருப்பது, கூட்டத்தை கூட்டாமல் இருப்பது, கூட்டத்துக்கு உள்ளே வந்து நீங்க ஊடுருவாமல் இருப்பது, இடைவெளி விட்டு பழகுவது, இது எல்லாமே வந்து அரசாங்கம் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இடையில ஊட்டச்சத்தான உணவுகளை சாப்பிடுங்க, இப்ப சிங்க் டேப்லெட் சொல்றாங்க, சில கஷாயங்களை சொல்றாங்க, இயற்கை வாழ்வியலுக்கு வாங்க, நல்லா தூங்குங்கன்னு சொல்றாங்க, காற்றோட்டமான இடத்துல இருங்கன்னு சொல்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு சுகாதாரமா இருங்கன்னு அரசாங்கம் வந்து கற்பிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து தடுப்பு முறை தான்.